என்னடி பிரச்சனை உனக்கு? எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. இதை எப்படி எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க மனசு வரும்? இது பாராக்கிலா இங்க யாருக்கும் பிடிச்ச வாழ்க்கை அமையறது இல்ல. எல்லாரும் கிடைச்ச வாழ்க்கையதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அக்கா, பலர் அக்காக்கும் இப்படிதானே கல்யாணம் நடந்துச்சு. அவங்களும் இந்த கல்யாணம் வேணான்னு எவ்வளவு அழுதுருப்பாங்க. அவங்க இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்கல்ல. பண்ணி வச்சிருக்க. ஏன் நண்பா, என்னாச்சு? அந்த நம்பர் இப்ப ஆன்ல இருக்க வச்சு நேத்து ராத்திரி ஒரு 10-11 மணிக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்ப இருந்து அந்த போன் ஆன்ல தான் இருக்கு. கஷ்டமாயிடும். சரி நண்பா, நான் பைக்ல ஏறிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே வெற்றி, சீக்கிரம் கிளம்பு. ஏங்க? எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வர லேட் ஆகும். யாராவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் சமாளிச்சுக்கிறீங்க. ஏங்க, வீட்டுல எல்லாரும் நீங்க தான் இந்த கல்யாணத்தை முன்னே நின்று நடத்தி வைப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களே லேட் ஆகும்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? புரியுதுங்க. ஆனா நான் போயா? ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க போறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா போங்க. ஏங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் முக்கியமான வேலை இருக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப வாங்க வாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு எனக்கு அந்த கல்யாணம் முக்கியமா இல்ல இந்த வேலை முக்கியமான்னு கேட்டா அந்த வேலை தாங்க எனக்கு முக்கியம். நான் போய் தான் ஆகணும், புரியுதுங்களா? சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்காதீங்க. போன வைங்க.